வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஏசிஎல் டேர், அதாவது முழங்காலில் மூட்டில் ஒரு முக்கியமான ஜவ்வு கிழிதலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முழங்கால் மூட்டில் பார்த்தீங்கன்னா 6 முக்கியமான ஜவ்வு பகுதிகள் இருக்குது. நம்மளுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து எம்சிஎல்மாங்க, வெளிப்பக்கம் வந்து லேட்டரல் கொலாட்டரல் லிகமெண்ட் அதாவது எல்சிஎல்மாங்க. இந்த 2 ஜவ்வும் வந்து நம்ம முழங்கால வந்து சைடு டு சைடு மூமெண்ட்டை ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மூட்டுக்கு நடுவில் கிராஷாக எக்ஸேப்பில் வந்து முன்னாடி ஒரு ஜவ்வும் பின்னாடி ஒரு ஜவ்வும் தொடை எலும்பையும் கால் எலும்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 ஜவ்வு பகுதி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் ஏசிஎல்மாங்க, பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் பிசிஎல்மாங்க. இந்த 2 ஜவ்வும் வந்து நம்மளுக்கு வந்து முழங்காலுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது மூமெண்ட்டப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் பண்ணுறப்ப முழங்காலில் வந்து சடனாக வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்ணுறப்ப இதுக்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற முக்கியமான ஜவ்வு வந்து இந்த ஏசிஎல் அண்ட் பிசிஎல்மாங்க. ஸோ இது இல்லாமல் முழங்கால்களில் மூட்டு பகுதியில் வந்து தொடை எலும்பையும் கால் எலும்பையும் உரச விடாமல் தடுக்கிறதுக்காண்டி 2 ஜவ்வு இருக்குது. அது வந்து சைடில் உள்பக்கம் ஒன்று இருக்கும், வெளிப்பக்கம் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி ஷாக் அப்சார்பர் வேலை செய்யும். அதுக்கு பேர் வந்து மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 ஜவ்வுகளில் வந்து முக்கியமாக ஜவ்வு கிழிசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎல்லையும் மெனிஸ்கஸ்லையும் தான் வரும். இந்த ஜவ்வு கிழிசல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் நம்ம மேலை நாடுகள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னால தான் வந்து மெயினாக வந்து இந்த ஏசிஎல் டேர் வருது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக வந்து பைக் ஆக்சிடென்ட், ஆர்டிஆர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வாங்க. சில சமயம் வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸில் வந்து நடந்து போயிட்டு இருக்கப்போ ஸ்லிப் ஆகி கால் ட்விஸ்ட் ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேடரில் ஏதாவது ஏறி ஏதாவது வேலை பார்க்குறப்ப லேடர்லேருந்து தடுமாறி கீழே விழுகிறப்ப கால் ட்விஸ்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி ஜவ்வு கிழிசல் வரலாம். இந்த மேலை நாடுகளில் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஸ்கீயிங், நம்ம நாட்டில் வந்து விளையாடுற கபடி, இந்த மாதிரி மேட்சஸ்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு காமனாக வந்து ஏசிஎல் டேர் வர்றது காமன். ஸோ சம்டைம்ஸ் டான்ஸிங்லேயும் வரலாம். டான்ஸிங் பண்ணுறப்ப வந்து கால் ட்விஸ்ட் ஆகி ஜிம்னாசியம் பண்ணுறப்ப வரலாம். அதாவது சடனாக வந்து நம்ம வந்து லேண்ட் ஆகிறப்போ ஒரு காலில் லேண்ட் ஆகி ட்விஸ்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகிறப்ப அந்த ஜவுக்களி காமனாக பார்த்தீங்கன்னா மேல்ஸோட ஃபீமேல்ஸ்க்கு 3 டைம்ஸ் மோர் காமனாக இருக்குது. ஜிம்னாஸ்டியம் பண்ணுறவங்க, அத்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லெக் அண்ட் பெல்விஸ் அலைன்மெண்ட் வந்து மேலுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சம் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது எஸ்ட்ரோஜன், ரிலாக்ஸின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் அவங்களுக்கு செக்ரிட் ஆகிறனால ரிலேட்டிவாக லிகமெண்ட்டை வந்து ஜென்ஸை காட்டியும் ஃபீமேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லூஸாக லேக்ஸாக இருக்குது. படிக்கட்டுலேருந்து இறங்குறப்ப நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். அன்இவன் சர்ஃபேஸில் நடக்கிறப்ப அதை ஃபீல் பண்ணுவோம். என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம்? ஒரு அப்நார்மல் மூமெண்ட் நம்ம முழங்காலில் வந்து மூட்டும் முழங்கால் தொடையெலும்பு கால் எலும்பு முன்னுக்கு பின் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம வந்து உணர்வோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா சம்டைம்ஸ் வந்து 50% இந்த ஜவ்வு வந்து ஜவ்வு கிழிசலோட சேர்ந்து நம்மளுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மெனிஸ்கஸ் சேர்ந்து இருக்கலாம், கொலாட்டரல் லிகமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன மாதிரி உள்பக்கம் இருக்க ஜவ்வு வெளிப்பக்கம் இருக்க ஜவ்வு சேர்ந்து கிழிலாம். இதை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா லாங் டேர்மில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடை எலும்பில் இருக்குது, தொடை எலும்புக்கு மேலே இருக்கிற சதைப்பகுதி குவாட்ரிசெப்ஸ்ங்கிறது வந்து வேஸ்டிங் ஆகிடும். அதாவது ரொம்ப வந்து ஒரு சுருங்கி போய் இந்த இன்ஜுரிஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் 6 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நம்ம ஆரம்பிச்சிடணும். அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மசில்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அதை நம்ம வியர் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறனால நம்ம இந்த இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பயோ மெக்கானிக்கல் அனலைசிஸ் அப்படிம்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குலாம் வந்து பயோ மெக்கானிக்கல் அனலைசிஸ் ப்ரியார் டு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரியோ சப்ஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாபிள் போர்டு, அதாவது போர்டில் வந்து நின்று பேலன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் பேட்டர்ன், அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறப்ப அவங்க லெக் பொசிஷன் எப்படி இருக்கணும், அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், எப்படி வந்து அவங்க லேண்ட் ஆகணும், எப்படி வந்து லேண்ட் ஆகி ட்விஸ்ட் ஆகணும், கட்டிங் ஆகணும், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பயோ மெக்கானிக்கல் அனலைசிஸ்வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஏசிஎல் டேரை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சாலும் அதுக்கு வந்து ப்ராப்பர் வார்ம் அப்பும் கூல் டவுனும் கண்டிப்பாக அவசியம். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏசிஎல் டேர்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்டே ப்ராப்பராக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுவாங்க. சார் நம்ம அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கப்போ இல்லைனா வண்டியில் போகிறப்ப பைக்கில் போகிறப்ப காலில் வந்து கீழே விழுந்தோடனே ட்விஸ்டிங் மூமெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு வீக்கம் வந்துருச்சு, வலி வந்துருச்சு, நடக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படிம்பாங்க. நம்ம வந்து அதை எக்ஸாமின் பண்ணுறது ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம படுக்க வச்சு முழங்கால வந்து மடக்கி முன்னும் பின்னும் மாட்டுறது மூலமாக அந்த ஏசிஎல்ங்கிற ஜவ் வந்து இன்டெகிரிட்டியாக இருக்கா, அதாவது வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து இருக்கா இல்லை டேராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து லாச்மெண்ட் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் மேற்கொண்டு நம்ம வந்து எக்ஸ்ரேவும் எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது மூலமாக இதோட சேர்ந்து ஒரு சின்ன ஃப்ராக்சர்ஸ் எதாவது இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஜவ்வு அந்த ஏசிஎல்ங்கிறது வந்து ஒரு சின்ன எலும்போடு சேர்ந்து ஃப்ராக்சர் ஆகி அவல்ஷன் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ரேல பார்க்கலாம். பட் டெஃபினட்டிவாக நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல ஜவ்வு கிழிசல் இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்கா, ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்.
ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கறது மூலமாக தான் நம்ம வந்து கிளியர் கட்டாக அந்த ஜவ்வோட கிளிஸில் வந்து எந்த லிகமெண்ட்டில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதோட சேர்ந்து ஏதாவது குருத்தெலும்பு டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது மூலமாக நம்ம ஃபியூச்சராக வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கும் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கும் இந்த எம்ஆர்ஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரெஸ்ட் தான். ஏதாவது வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க, ரன்னிங் பண்ணுற ஸ்போர்ட்ஸ்னா கம்ப்ளீட்டாக வந்து அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். 10 to 20 மினிட்ஸ் ஐஸ் பேக் வச்சுட்டு அது கம்ப்ரஷன் பேண்டேஜ் போட்டு எலிவேட் பண்ணாலே போதும். இது வந்து யாருக்கெல்லாம் சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மோர் தென் 50 இயர்ஸ், அதாவது லோ லெவல் ஆஃப் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து வேலைப்பாடு ரொம்ப கம்மி, 50 வயசுக்கு மேலே இருக்காங்க, ப்ளஸ் பார்ஷியல் டேர் முழுசாக கிளியில பாதி தான் கிழிஞ்சிருக்கு, நடக்கிறப்ப வந்து அவங்களுக்கு முழங்கால் விலகல், அதாவது இன்ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமாக அதை வந்து நம்ம வந்து கன்சர்வேட்டிவ், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாத முறையில் வந்து நம்ம வந்து அதை வந்து வைத்தியம் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீ பிரேஸ், ஃபங்க்ஷனல் நீ பிரேஸ்மாங்க. இது போகிறது மூலமாக நம்ம சைட் டு சைட் மூவ்மெண்ட்ஸ், ஜவ்வு கிழிச்சதுனால ஏற்படுற அந்த மூவ்மெண்ட்டை வந்து தடுக்கலாம். அப்புறம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுத்து அந்த ஸ்வெல்லிங் குறைக்கலாம், வலியை குறைக்கலாம். ஃபிசியோதெரப்பி, மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். மசில்ஸ், குவாட்ரிசெப்ஸ் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த இன்ஸ்டெபிலிட்டியும் கம்மியாகும். சம்டைம்ஸ் வந்து அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வாங்க, பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம், ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் போடலாம். இதெல்லாம் வந்து போடுறது மூலமாக அந்த ஏசிஎல் டேர் வந்து ஸ்பீடாக வந்து ஹீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்ஜரி யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து பேஷண்ட்டோட ஏஜ், அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல், அதாவது ஹை டிமாண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது, அவங்களுக்கு வந்து யங் ஏஜாக இருக்காங்க, சீக்கிரம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம். அதோட சேர்ந்து ஏசிஎலோட மற்ற ஜவ்வுகள், அதாவது அசோசியேட்டடாக வந்து மினிஸ்கல் டேராக இருக்கலாம், கொலாட்டரல் லிகமெண்ட் டேராக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சர்ஜரியை வந்து அட்வைஸ் பண்ணுறோம். மெயின் கோல் பார்த்தீங்கன்னா டு ரெஸ்டோர் ஸ்டெபிலிட்டி, அதாவது அந்த விலகலை, அந்த மூட்டு விலகலை தடுக்கிறது தான் நம்ம மெயின் கோலாக இருக்கும். லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம வந்து சர்ஜரிக்கல் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த சர்ஜிக்கல் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழிஞ்சு போன ஜவ்வை வந்து நம்ம டைரெக்டாக தையல் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிழிஞ்ச ஜவ்வு வந்து நாராக இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ண முடியும். ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக வேறு இதுக்கு பதிலாக வேறு ஒரு ஜவ்வை எடுத்து வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கிராஃப்ட் மாதிரி வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த கிராஃப்ட்டை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா, நம்ம தொடையில் வந்து பின்பகுதியில் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கிற தசை நார் இருக்கும். இந்த தசை நாரை எடுத்து வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கிராஃப்ட்டை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி அங்கே ஃபிட் ஆகி நம்மளுக்கு பழைய ஏசிஎல் மாதிரி நம்மளுக்கு ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சர்ஜரியை வந்து நம்ம வந்து பெருசாக ஓப்பன் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேட்டஸ்ட்டாக கீ ஹோல் சர்ஜரி மூலமாக, அதாவது ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிமாங்க. ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரினா 2 பக்கம் துளை மட்டும் போட்டு பண்ணுறது மூலமாக சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆகுது. அதாவது ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் யூஸ் பண்ணி, வீடியோ கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி சின்ன ஹோல்ஸ் மூலமாகவே கிழிஞ்சிருக்க ஜவ்வு வந்து க்ளீன் பண்ணி புதுசாக வந்து நம்ம ஜவ்வு வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிமாங்க. ஸோ இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து நம்ம இந்த ஏசிஎல் டேரானவங்களுக்கு பண்ணுறது மூலமாக வேகமாக அவங்க உடனடியாக 2வது நாளே எந்திரிச்சு நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதுவும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து போஸ்ட் ஆப் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது மூலமாக ப்ராப்பராக வந்து அதாவது மூவ்மெண்ட்ஸ், முழங்கால ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது மூலமாக, பேலன்ஸ் ட்ரைனிங், ப்ரொப்ரோஷப்ஷன், முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ஒரு 1 மந்தில் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே பழையபடி அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்